வணக்கம். இப்போ நம்ம சிஸ்கோடெக்ஸோட சேல்ஸ்மேன் ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபீச்சர்ஸோடு இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் பேசிக்காக இருக்கும். பேக் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா நியூவாக அட்மின் பேனல் வந்திருக்கும். நம்ம க்ளவுட் லிங்க்கான ஒரு பேனல் வந்திருக்கும். இதில் நம்ம ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் என்னென்ன கம்பெனிஸ் மெயின் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிஸும் அதில் காமிச்சிடும். நம்ம ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் லாகின் பண்ணி உங்களுக்கு அதில் இருக்க டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். இன்க்ளூடிங் ஆஃப் டேட்டாவோட எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிற ஃபீச்சர்ஸ் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். உங்களுக்கு லாகின் பண்ணிட்டோம். நம்ம ஐட்டம் லிஸ்ட்டில் இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. நான் ஐட்டம் டிஸ்பிளே போய் காமிக்கிறேன். டிஸ்பிளேஸில் போய் டிஸ்பிளே கொடுத்தோன்னா மொத்தம் ஆஃப் இந்த ப்ராடக்ட் இவ்வளோ ப்ராடக்ட் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. இதே மாதிரி கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னாலும் கஸ்டமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிக்கும். அதுவும் லெஜர் வியூவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சன்ட்ரி டெப்டார்ஸ் லிஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லிஸ்ட் இருக்குது. இவ்வளோ லிஸ்ட் இப்போ நம்ம க்ளவுடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ரெடியாக வந்துடுறேன். இந்த க்ளவுட் லிங்க் அப்ளிகேஷன்ஸில் ஜஸ்ட் அந்த எக்ஸ்போர்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். டோட்டலாக எத்தனை ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது, ப்ராடக்ட் முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக் எத்தனை கஸ்டமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது, அவ்வளோதான். வித்தின் செகண்ட்ஸில் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிரும் க்ளவுடுக்கு. நெக்ஸ்ட் நம்ம சிஸ்கோடெக்ஸோட மொபைல் வெர்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். மொபைலில் நான் சிஸ்கோடெக்ஸோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் ஸ்க்ரீன் வந்துடும். நான் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். அந்த யூசர் நேம் என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு கம்பெனி லிஸ்ட் வந்துடும். நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். எந்த கம்பெனியும் அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி உள்ள ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உள்ள லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட் சேல்ஸ் என்ட்ரி போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏரியா லிஸ்ட் வரும். எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த ஏரியாவில் இருக்கிற கஸ்டமர் லிஸ்ட் வரும். அந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பில்லிங் கொடுத்தோடனே இதில் 2 டைப் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வந்துடும். ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்டை நேமை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இல்லை நான் குரூப்பை செலக்ட் பண்ணி குரூப் வைஸில் செலக்ட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பை கிளிக் பண்ணால் அந்த குரூப்பில் இருக்கிற ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் ஷோ ஆகும். பிலோவில் அந்த ப்ராடக்ட்டை டச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் கீழே இருக்கும், அதுலேயும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஆஃப்லைன் சாஃப்ட்வேரில் வந்து இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா மொத்த சேல்ஸும் அப்படியே ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் இம்போர்ட் ஆயிரும். அவ்வளோதான். டவுன்லோடிங் ஆர்டர்ஸ் அவ்வளோ இம்போர்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் நம்ம ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் ஆர்டர் லிஸ்ட்லேயே அது வந்திருக்கும். இப்போ நான் ஆர்டர் டிஸ்பிளே போய் காமிக்கிற பாருங்க. டிஸ்பிளே போய்ட்டு நீங்கள் டிஸ்பிளே கொடுக்குறேன். இன்றைக்கி டேட்டில் போட்ட எத்தனை ஆர்டர்ஸ் இருந்தாலும் நான் ஒரு ஆர்டர் என்ட்ரி போட்டு அது இங்கே வந்துருச்சு. இப்போ நான் பில்லிங்கில் போய் டேரெக்டாக அந்த ஆர்டர் பில்லிங்கை மாற்றுறேன். அந்த கஸ்டமர் நேம் மட்டும் நான் செலக்ட் பண்ணால் போதும். என்ன கஸ்டமர் அந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணுறேன். என்டர் கொடுத்த உடனே எனக்கு சைடில் காமிச்சிடும் ஆர்டர் பெண்டிங் இருக்குன்னு சொல்லி. என்ட்ரு கொடுத்தனா அந்த ஐட்டம் லிஸ்ட், குவான்டிட்டி, ரேட் எல்லாமே வந்துடும். நான் ஜஸ்ட் சேவ் மட்டும் கொடுத்தனா கூட போதும். சேவ் மட்டும் கொடுத்தனா எனக்கு டோட்டலாக சேவ் ஆகிடும். பில் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். நீங்கள் சேல்ஸ்மேன்ஸ் வந்து மறுபடியும் அங்கே நோட் பண்ணிட்டு வந்து இங்கே என்ட்ரி போட்ட வெளியே இல்லை. ஆப்பில் ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டா போதும். டேரெக்டாக நீங்கள் பில்லிங்காக மாற்றி பில் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.